பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பார். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்காக அரிசி, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்டவற்றை கொள்முதல் செய்ய ஏற்பாடு நடந்து வருகிறது. பொங்கல் பண்டிகைக்கு 5 நாட்களுக்கு முன்பாகவே பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்படும் என்று தமிழக அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். குடியரசு தின அணிவகுப்பில் தமிழ்நாடு அலங்கார ஊர்திக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக வெளியான தகவல்களுக்கு தமிழக அரசின் உண்மை சரிபார்ப்பகம் விளக்கம் அளித்துள்ளது. அதில் டெல்லியில் குடியரசு தின அணிவகுப்பில் 15 மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் அணிவகுப்பு அலங்கார ஊர்தி பங்கேற்க தேர்வு செய்யப்படும். ஆனால் சுழற்சி முறையில் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் அலங்கார ஊர்தி நிராகரிக்கப்பட்டதாக தவறான தகவல்கள் பரவி வருகிறது. வதந்தியை பரப்பாதீர் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. பாஜகவை சேர்ந்த நவ்யா ஹரிதாஸ் வயநாடு எம்பி பிரியங்கா காந்திக்கு எதிராக கேரள ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் பிரியங்கா காந்தி தாக்கல் செய்த தேர்தல் பிரமாண பத்திரத்தில் தவறான தகவல்களை வழங்கியுள்ளார். இது ஊழல் குற்றச்சாட்டுக்கு சமமானது. எனவே பிரியங்கா காந்தியின் வெற்றியை ரத்து செய்து அவரை எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். ஆஸ்திரியா, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்ல அனுமதி கேட்டு INX மீடியா வழக்கை விசாரித்து வரும் டெல்லி கோர்ட்டில் கார்த்திக் சிதம்பரம் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த தனி நீதிபதி காவேரி பவேஜா கார்த்திக் சிதம்பரம் வெளிநாடு செல்ல அனுமதி அளித்தார். கடந்த காலங்களில் அளித்த அனுமதியை அவர் தவறாக பயன்படுத்தியது இல்லை என்று நீதிபதி கூறினார். பிரேசில் நாட்டின் ரியோ கிராண்ட் டு சுல் மாகாணத்திலிருந்து சிறிய ரக விமானம் சாலோ பாலோ மாகாணத்திற்கு நேற்று சென்று கொண்டிருந்தது. கிராமடோ நகர் அருகே பறந்து கொண்டிருந்தபோது திடீரென விமானம் கட்டுப்பாட்டை இழந்து ஒரு வீட்டின் மீது விழுந்தது. இதில் விமானம் தீப்பற்றி எரிந்ததால் அதில் பயணம் செய்த 10 பேரும் பரிதாபமாக உடல் கருகி உயிரிழந்தனர். தென் அமெரிக்கா நாடான கொலம்பியாவை சேர்ந்தவர் கேத்தி ஜுவேலோ. அந்த நாட்டின் கிரீன் கட்சியை சேர்ந்தவரான இவர் கடந்த 2022ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் வென்று எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார். தலைநகர் பகோடாவில் உள்ள அந்நாட்டின் பாராளுமன்ற அவையில் பொது சுகாதாரம் தொடர்பான மசோதாவுக்கான விவாதம் நடந்தது. அப்போது கேத்தி தன் கையில் மறைத்து வைத்த சிகரெட் மூலம் புகைப்பிடித்தார். சாம்பியன்ஸ் கோப்பை 2025 கிரிக்கெட் தொடரில் இந்திய அணிக்குரிய ஆட்டங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடத்தப்பட உள்ளன. இரு அணிகள் இடையில் பொதுவான இடமாக பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் ஐக்கிய அரபு அமீரகத்தை தேர்வு செய்துள்ளது. இதனை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய செய்தி தொடர்பாளர் ஆமிர் மிர் தெரிவித்துள்ளார்.